2025ஆம் ஆண்டுல ஓவர் பில்டப்போட ரிலீஸ் ஆகிய படங்கள், ஃப்ளாப் ஆன டாப் 5 படங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சினிமா பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டெய்லிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025ஆம் ஆண்டு தொடங்கி 5 மாதங்கள் கடகடவென ஓடிவிட்டன. இந்த ஆண்டு துவக்கும் போது பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் சில இருந்தன. அதில் பெரும்பாலான படங்கள் தோல்வியை சந்தித்தது. இந்த 5 மாதங்களில் 50க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகிவிட்டன. ஆனா அதுல 6 படங்கள் மட்டும்தான் வெற்றி அடைந்தது. மீதி இருக்க படங்கள்ல எந்த படம் டாப் 5 தோல்வி அடைந்ததுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சூரி நடித்து டிராப் செய்யப்பட்டும் பின்னர் அருண் விஜய் நடிப்பில் படம் வெளியானதால் இது பாலாவின் கம்பேக்காக இருக்கும் என்றெல்லாம் பில்டப் விட்டனர். அந்த படம் வேற எதுவும் இல்ல, வணங்கான். ஆனா படம் வந்த வேகத்துல தியேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. இது படத்தின் சொதப்பலான திரைக்கதை தான் காரணம். மேலும் பழைய டெம்ப்ளேட்லயே படத்தை எடுத்தது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான முதல் படம் விடாமுயற்சி. மாஸ் காட்சிகள் இன்றி மந்தமான திரைக்கதையுடன் இருந்ததால் இந்த படத்தோட தோல்விக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு 100 கோடிக்கும் மேல நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். படம் பார்த்து ரசிகர்கள் தனுஷ்க்கு எங்க மேல என்ன கோவம் என கேட்கும் அளவுக்கு படம் படுமோசமா இருந்தது. தியேட்டரில் 10 கோடி கூட வசூலாகாத இப்படத்தின் தோல்விக்கு டிராகன் படம் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்த படம் ரெட்ரோ. சூர்யாவின் கம்பேக் படமாக ரெட்ரோ இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த படத்தோட தயாரிப்பாளராக சூர்யாவுக்கு லாபத்தை கொடுத்தாலும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தது. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குனர். கங்குவாவுக்கு பெரும் தோல்வியை பார்க்கலனாலும் இந்த படம் சுமாரான படம் தான்னு சொல்றாங்க. 2025ஆம் ஆண்டு ஃபிளாப் லிஸ்ட்ல லேட்டஸ்டா இணைந்த படம் தான் தக் லைஃப். இந்த படம் மணிரத்ன படமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த படம் இருக்கு. இந்த ஆண்டு 1000 கோடியை வசூலிக்கும் என பில்டப் விட்ட படம் தக் லைஃப் 100 கோடியை தாண்டுமானே கேள்விக்குறியா தான் இருக்கு. படம் கடுமையா ட்ரால் செய்யப்படுறதுக்கு காரணமே இந்த படத்தோட ப்ரொமோஷன் தான் சொல்றாங்க. மேலும் நீங்க இந்த படங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.